ஹலோ வேல், அனைவருக்கும் வணக்கம். இந்த நவீன காலகட்டத்தில் உலகளாவிய அளவில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி உலக நாடுகள் அனைத்தும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய நாடாக இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம். கல்வி, பொருளாதாரம், சுற்றுலாத்துறை, மருத்துவம் என அனைத்திலும் நவீனங்களை பூத்தி அனைத்து மக்களையும் வியப்பில் ஆழ்த்துகிறது அமீரகம். இத்தனைக்கும் சில வருடங்கள் பின்னோக்கி சென்றால் இந்த அளவு வளர்ச்சியை அமீரகம் பெற்றிருக்கவில்லை. ஏன், இந்தியாவில் சாலை, மின்சாரம் என வசதிகள் இருந்த போதும் கூட அமீரகத்தில் ஒழுங்கான தார்ச்சாலை, மின்சார வசதி போன்றவை இல்லை. இப்படியான சூழ்நிலையில் இருந்த அமீரகம் தற்போது அனைவரும் வியந்து பார்க்கும் உயரத்தில் இருப்பதற்கு காரணம் அமீரகத்தின் செயல்மிக்க மற்றும் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தலைவர்கள் தான். ஒரு நாட்டின் வளர்ச்சியானது அந்த நாட்டை ஆளும் ஆட்சியாளரிடமே உள்ளது என்பது நாம் அறிந்தது. அந்த வகையில் அமீரகத்தின் வளர்ச்சிக்கு இத்தகைய தலைவர்கள் ஆற்றிய பங்கு மிகவும் முக்கியமானதாகும். அதிலும் குறிப்பாக துபாயின் தற்போதைய ஆட்சியாளரான துபாயின் ஆட்சியாளர் ஷேக் முகமது அவர்கள் பல்வேறு திட்டங்களை திறம்பட செயலாற்றியதன் மூலம் காரணமாக உலகின் நகரங்களிலேயே தனியொரு இடத்தை திறம்பட பிடித்துள்ளது துபாய். அவரை பற்றி தெரிந்திராத சில சுவாரஸ்யமான தகவல். ஜூலை 15, 1949 அல் மக்தூம் இல்லத்தில் பிறந்த ஷேக் முகமது அரபு மற்றும் இஸ்லாமிய படிப்புகளில் தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே பயிற்றுவிக்கப்பட்டார் மற்றும் 1955ஆம் ஆண்டில் தனது முறையான பள்ளி கல்வியை தொடங்கினார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஷேக் முகமது கேம்பிரிட்ஜில் உள்ள ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜில் சேர்ந்தார். பின்னர் 1968ஆம் ஆண்டில் ஷேக் முகமது துபாய் திரும்பியதன் பின்னர் துபாய் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்பு தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் அவர் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டு உலகின் இளைய பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றார். அதன் பின் 1995ஆம் ஆண்டு ஷேக் முகமது துபாயின் இளவரசராக ஜனவரி 3, 1995 அன்று துபாயின் அப்போதைய ஆட்சியாளரான ரஷீத் அல் மக்தூம் அவர்களால் அறிவிக்கப்பட்டார். ஜனவரி 4, 2006 அன்று ஷேக் முகமது தனது சகோதரர் மக்தூமின் மரணத்தை தொடர்ந்து துபாயின் ஆட்சியாளராக பொறுப்பேற்றார். அது மட்டுமில்லாமல் ஜனவரி 5, 2006 அன்று ஐக்கிய அரபு அமீரக உச்ச கவுன்சிலர்களால் நாட்டின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிப்ரவரி 11 அன்று ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் கலீஃபாவின் பிரதமராக நியமித்தார். ஷேக் முகமதின் தலைமையின் கீழ் ஒரு சிறிய நகரமாக இருந்த துபாய் இன்று உலகின் சிறந்த வர்த்தகம், நிதி, சுற்றுலா, விருந்தோம்பல் மற்றும் விமான மையங்களில் ஒன்றாக வளர்ச்சியடைந்துள்ளது. வெளிநாட்டவர்கள் வாழவும் வேலை செய்யவும் மிகவும் கவர்ச்சிகரமான நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தை கொண்டு வந்து நிறுத்தியதற்கு அவரின் கடும் உழைப்பு பெரும் பங்காற்றியிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. விண்வெளித்துறையில் ஐக்கிய அரபு அமீரகம் சிறந்து விளங்குவதை உறுதி செய்வதற்காக முகமது பின் ரஷீத் விண்வெளி மையம் நிறுவப்பட்டது. 2021 செவ்வாய் கிரகத்தை அடைந்த முதல் அரபு நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் உருவெடுத்தது. பொருளாதாரம், விஞ்ஞானம் அல்லது தலைமை எதுவாக இருந்தாலும் துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இதுவரை சிறந்து விளங்கிய ஒவ்வொரு துறையிலும் ஷேக் முகமது அவர்களின் தடம் பதிந்துள்ளது. மேலும் தனது நாட்டு மக்களின் மீதான அன்பையும் தனது செயல்பாடுகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் அவர் அவ்வப்போது சமூக ஊடகங்களில் வழியாகவும் மக்களுடன் பகிர்ந்து கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தனது 53 ஆண்டுகால உழைப்பில் துபாய் மட்டுமில்லாமல் உலகளாவிய அளவில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிப்பையும் சேர்த்து உயர்த்திய பெருமை ஷேக் முகமது அவர்களுக்கு உண்டு. துபாய் அரச குடும்பம் சொத்து மதிப்பு $19 பில்லியன். மக்தூம் குடும்பத்தினரின் ஆளுகைக்கு உட்பட்டுதான் துபாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1833ஆம் ஆண்டு முதல் துபாயின் அரச குடும்பமாக திகழும் மக்தூம் குடும்பத்தில் 12 அடிப்படை உறுப்பினர்களும் அவர்களை சார்ந்து 100க்கும் மேற்பட்டவர்களும் அரச குடும்ப அங்கத்தினர்களாக உள்ளனர். துபாய் சட்டம், மனித உரிமைகளில் உண்மை முகம் என்ன? மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் செல்ல வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு துபாய்க்கு செல்ல வேண்டும் என்றொரு ஆசை இருக்கக்கூடும். நன்றாக ஷாப்பிங் செய்யலாம், விடுமுறையை கழிக்கலாம், மின்னொலி மின்னும் கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு என பலர் எண்ணுவர். ஆனால் இதையெல்லாம் தாண்டி துபாய் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல் இதுதான். துபாய் எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு என பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. துபாயின் ஐடிபியில் 5% மட்டுமே எண்ணெய் வளத்தின் பங்கு இருக்கிறது. துபாய் எரிவாயு மூலமாகவும் வருவாய் ஈட்டுகிறது. ஆனால் துபாயின் வெற்றிக்கு பின் இருப்பது ரியல் எஸ்டேட், விமான போக்குவரத்து, வர்த்தகம், வங்கி மற்றும் நிதி முதலீடுகள். துபாயின் பொருளாதாரம் திடீரென வளர்வதற்கு முன்னால் அங்கே துறைமுகம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்று பிரமிக்கத்தக்க கட்டடங்கள் உள்ளன. கிட்டத்தட்ட 200 வானளாவிய கட்டடங்கள் இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய கட்டிடம் இங்குதான் இருக்கிறது. 830 மீட்டர் உயரம் கொண்டது புர்ஜ் கலீஃபா. ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் உண்மையில் கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை காலத்திலேயே நிகழ்ந்துவிட்டது. அதாவது 30 வருடங்களிலேயே நிகழ்ந்தது. இதற்கு முக்கிய காரணம் துபாயை ஆட்சி செய்த ஷேக் ரஷீத் அல் மக்தூம். சில நாடுகளுக்கு விமானத்தில் செல்பவர்கள் துபாயில் இறங்கி விமானம் மாறி செல்ல வேண்டியிருந்தது. அப்போது பயணிகள் துபாய் விமான நிலையத்தில் காத்து கொண்டிருப்பர். ஆனால் வெறும் டிரான்சிட் ஸ்டாப்பாக மட்டும் துபாய் இருந்தது. இருந்த நிலையை மாற்றி துபாய்க்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ள வேண்டும் என பிற நாட்டு மக்களுக்கு ஆர்வம் ஏற்படும் வண்ணம் தனது நாட்டை மாற்றி காட்டினார். தற்போது துபாய் ஆளும் அவரது மகன் நாட்டின் மேம்பாட்டை முடுக்கிவிட்டிருக்கார். துபாயில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதாக இருக்கும் ஒரு பொய்யான பிம்பத்தை நம்பி மக்கள் செல்கின்றனர். அங்கு கடற்கரைகள், மதுபான விடுதி இருக்கும். இரவு நேர மது விடுதியில் தாராளமாக ஆள்கள் அருந்தலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் துபாயில் இன்னமும் சட்டங்கள் சற்று கடுமையாகவும் பழமையானதாகவும் உள்ளன. கருத்து சுதந்திரம் அறவே இல்லை.
அரசுக்கு எதிராக நீங்கள் எதுவும் கூற முடியாது. நீங்கள் போடும் ஒரு ட்வீட் அவர்களுக்கு பிடிக்கவில்லை எனில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர். துபாய் குறித்து பொய் பிம்பங்களை நம்பி மேற்குலக மக்கள் அங்கே சுற்றுலா பயணம் செல்லும்போது சுதந்திரமாக செயல்பட முனைந்து சிக்கலில் மாட்டிய கதைகள் நிறைய உண்டு. எப்படி என்கிறீர்களா? பொது இடத்தில் மதுபானம் அறிந்ததற்காக எதிர்பாலித்தவரை பொது இடங்களில் கட்டியணைத்து முத்தமிட்டதற்காகலாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பிரிட்டனைச் சேர்ந்த ஒருவர் பாதுகாப்பு தொடர்பாக முனைவற்பட்ட ஆய்வை மேற்கொண்டிருந்த போது உளவு பார்த்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு 2018ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். 5 மாதங்கள் தனிமை சிறையில் வைக்கப்பட்ட பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். ஆம், துபாயின் உண்மை முகத்திற்கும் அது எப்படி பிறரால் பார்க்கப்படுகிறது என்பதற்கும் முரண் உள்ளது. துபாய் மட்டுமல்ல, அரபு தீபகற்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விவகாரம் சொற்ப சங்கலத்துக்கு வேலையாட்கள் அமர்த்தப்படுவது. வீட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு ஆயிரக்கணக்கானவர்களை பணியமர்த்துகிறார்கள். தெற்காசியாவில் இருந்துதான் இங்கே பெரும்பாலானவர்கள் வேலைக்கு வருகிறார்கள். அடிக்கடி அவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிக மோசமான சூழலில் பலர் சிக்கியது குறித்து பல ஆவணங்கள் உள்ளன. ஆகவே அரபு அமீரகத்தில் சட்டங்கள் கடுமையானவை, ஆனால் நடைமுறையில் சட்டங்கள் பெரும்பாலும் மீறப்படுகின்றன. எதிர்காலம் உலக அளவில் மனித மேம்பாடு, கண்டுபிடிப்புகள், பசுமை சார்ந்த உயிரியல் தொழில்நுட்பம், மின்னணுவியல், பயணம், விமான போக்குவரத்து உள்ளிட்டவற்றில் மிக முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய நாடு இது. சில சமயங்களில் அதிகப்படியான வளர்ச்சியை எட்ட முனைகிறது. ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரை பல கட்டடங்கள் இன்னும் பாதி கட்டப்பட்ட நிலையில் அப்படியே விடப்பட்டு கிடக்கிறது. துபாய் சில துணிவான முயற்சிகளை எடுக்கிறது. துபாயின் துணிச்சலுக்கு உரிய வெற்றி கிடைக்கிறது என்றே மக்கள் நினைக்கிறார்கள். துபாயின் வேற லெவல் முடிவு இதுதான். துபாய் உட்பட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் முக்கியமான வருமானம் கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் என்பதும் அந்த ஒரே ஒரு வருமானத்தின் மூலம் அந்த நாடுகள் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறியது என்பதும் தெரிந்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் பாரம்பரியமாக அதன் பொருளாதார வளர்ச்சிக்கு எண்ணெயை மட்டுமே நம்பியிருந்த நிலையில் தற்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் காரணமாக எண்ணெய் தவிர மாற்று வணிகத்திலும் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளது. ஆம், பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் தற்போது உலகம் முழுவதும் நடமாட தொடங்கிவிட்டதை அடுத்து எண்ணெயின் தேவை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நின்றுவிடும் என்ற அபாயத்தை கணக்கில் கொண்டு ஐக்கிய அரபு நாடுகள் இப்போதே சுதாரித்து வருகின்றன. குறிப்பாக துபாய் புதுமைகளின் அதிகார மையமாக உருவாகி வருகிறது என்பதும் வலுவான பொருளாதாரத்தை கொண்ட இந்த நாடு எண்ணெய் விற்பனை ஒருவேளை நின்று போனாலும் தன்னம்பிக்கையை நோக்கி நகரும் தைரியமான நாடாக உருவாகி வருகிறது. சமீபத்தில் நடந்த துபாய் எக்ஸ்போ ஏராளமான தொழிலதிபர்களை கவர்ந்தது என்பதும் எண்ணெய் தவிர மற்ற வணிகத்திற்கு தாங்கள் தயாராக இருப்பதை இந்த எக்ஸ்போ வெற்றி மூலம் அனைத்து நாடுகளுக்கும் துபாய் சுட்டிக்காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் துபாய் வளைகுடா நாடான சவுதி அரேபியாவில் விஷ எறும்பு கடித்ததால் இந்தியாவைச் சேர்ந்த பெண் உயிரிழந்தார். கேரள மாநிலம் பத்தின்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுசி தேவி, வயது 36. இவர் தன் குடும்பத்தினருடன் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் வசித்து வந்தார். வீட்டில் இருந்தபோது விஷத்தன்மை வாய்ந்த எறும்பு அவரை கடித்தது. இதையடுத்து அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒரு மனிதனை கடித்து அதனால் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான சில எறும்பு இனங்கள் சவுதி அரேபியாவில் அதிகம் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் பாம்பு, தேல், பூரான் அனைத்துமே அதிக விஷம் கொண்டவையாக இருக்கிறது.